ஹாய் மக்களே, நாங்கள் தான் உங்களுக்கு ஆத்திசரோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை. ஸோ ஞாயிற்றுக்கிழமை என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து உமன்ஸ் டே. எல்லா உமன்ஸுக்கும் பார்த்திங்கன்னா வந்து என்னோடய மகளிர் தின வாழ்த்துக்கள். இந்த நாள்லையும் சரி, இப்போ வரப்போகிற நாட்கள்லையும் சரி வந்துட்டு நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து நின்று ஜெயிக்கணும்னு வந்து நிறையா பேர் வந்து நினச்சிட்டு இருப்பீங்க. எல்லாத்துக்குமே சக்ஸஸ் ஆக என்னுடைய வந்து வாழ்த்துக்கள். இப்போ வாங்க அடுத்தடுத்த வேலைகள்லாம் வந்து பார்க்கலாம். பரணி வந்து வெளியே இருக்கான். பரணிக்கு வந்து இன்னும் 2 நாள் தான் இருக்குது பப்ளிக் எக்ஸாமுக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து நான் வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன், நீங்களும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா வெளியே பல்லு விளக்கிட்டு இருக்காரு. தீபக் வந்து ஊருக்கு போயிட்டார். இன்னைக்கு காலையில் என்ன சமைக்க போகிறோம் அப்படிங்கிறது வந்து நான் சமைக்கல, அத்தை தான் சமைக்கிறாங்க. போய் பாருங்க. அம்மா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? அம்மாவா மோட்டர் வேறு ஒரு குறை. ஆமாம், குறை சவுண்டு வேறு கேட்கும். அம்மா இந்த பக்கம் தக்காளி வணக்கி வச்சிருக்குது. அப்புறம் வெங்காயம். இன்னைக்கு என்னம்மா? தக்காளி குழம்பு. தக்காளி குழம்பு. நான்வெஜ் இல்லை. நான்வெஜ் இல்லையாம்மா சரோ? எப்பவுமே தான் நம்ம வீட்டில் தலைகீழாச்சு. சண்டேனா நான்வெஜ் இருக்காது. இல்லை இல்லை, இருந்தாலும் செய்வோம், செய்ய முடியல இன்னைக்கு. அதனால இன்னைக்கு ஏன்னா உனக்கு உடம்புக்கு முடியல. தக்காளி குழம்பு வந்து வச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் தக்காளி குழம்புக்கு வந்து இன்னைக்கு என்ன பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. தக்காளி குழம்பு ஓகே, அதுக்கு என்னது? ஓகே வச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து அப்போனா சப்பாத்தி பூரியாக ரெண்டில் ஏதாவது ஒன்றா தான் இருக்கும். நான் அதெல்லாம் வந்து சரி இது எடுத்து வச்சுட்டு இருக்கிறேன். இது தூக்கி வைக்கிறீங்களா? சரி. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ராக் மாடல் நைட்டிஸ் தான். இன்னும் இந்த இதில் இந்த கபோர்டுக்குள்ளே இன்னும் இந்த கபோர்டில் எல்லாம் இருக்குது. அக்கா உமன்ஸ் டேக்கு ஏதாவது ஆஃபர் கொடுங்கக்கான்னு சொல்லி கேட்குறீங்க. கண்டிப்பாக இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து போடுறப்போ உமன்ஸ் டே ஆஃபர் கொடுக்காம டெய்லி ஆஃபர் கொடுக்குற மாதிரி நான் பண்ணுறேன். எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு வந்து ஓகே தான். அண்டிக்குட்டியே ஒரு நிமிஷம் இங்கே பாரு. என்ன வரைக்கும் பல்லு விளக்குனியா? வாயில் என்ன கொலக்கட்டை வச்சிருக்கியா? எங்க வாயை தர எத்தனை மணிக்கு போனாங்க? 7:30 பல்லு விளக்கு. நாங்கள் 7:30 போனோம். 7:45. நான் எந்திரிச்சு போகையில் தான் போனேன். 7:45 தான் போனேன். 8:30 கிடையாது. சோறு. ஆமாங்கத்த, அது என்ன ராகு? ஆமாம், இதை நம்ம உருட்டி போடுறதுக்குள்ள அது வெந்துரு. சோறு தானே வச்சிடறேன். பார்த்து பேசுங்க. என்னை பாருங்க, என்னை பாருங்க. போகிறது வாங்க சப்பாத்தி தேய்க்கலாம். கொஞ்சம் வந்து மாவு வந்து இலக்கமாக பண்ணிட்டாங்க, ஒட்டுது. கொஞ்சம் மாவு போட்டுக்கணும். வரமாவு போட்டாலுமே இது வந்து ஒட்டுது. சரி, கட்டையில் பூரா ஒட்டிக்கிச்சு. ஆமாம். மணி பார்த்தீங்கன்னா 9:30 மணி. இப்போ தான் வந்து சப்பாத்தி சுட்டு பூரி சுட்டு எடுத்து வச்சுருக்குறோம்.
நான் வந்து வீடு ஊட்டிகிட்டு இருக்கிறேன். வெளியே வந்து எங்கள் அத்தை வந்து கோதுமை களி காய போடணுன்னு அதுக்கு வந்து பார்த்துட்ருக்குறாங்க. கோதுமை காய போடுறதுக்கு பரணி வேலை வாங்கக்கூடாது. வேலை வாங்கிட்டோம்னா அவன் மூஞ்சி இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்களா? அதுக்கு என்ன சொன்னேன் பாரு. ஞாயிற்றுக்கிழமை எதுக்கு லீவ் கொடுத்து லீவ் விட்டு அவங்கள சொல்லணும். பாருங்க மிஸ், அவனுக்கு லீவ் விடக்கூடாதாமா. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை கூட கிளாஸ் வச்சிருங்க. இதை வந்து பிடிக்க கூப்பிட்டதுக்கு என்னடா பேசுறான் இவன். அப்படியே எடுத்து காய போட்டுற. அப்படியே வாப்பா. சூப்பர் மாமா. செய்யறான்ப்பா. கையில வந்து இது பண்ணி விடு சாமி. வா. இந்த மாதம் என்னமோ கோதுமை அதிகமாக போட்டாங்க இங்கே ரேஷன் கடையில். எப்போவுமே வந்து போட மாட்டாங்க, இந்த தடவை போட்டாங்க. அதனால் வந்துட்டு சேர களி காய வச்சு அரைச்சி வச்சுக்கலான்ட்டு என்ன இனிமேல் நீங்கள் வேலை செய்ய சொல்லுவீங்களா அப்படின்னு செய்கிறான். இட்லி சாப்பிட்டுட்டு இருக்கா சார். ஃப்ளையிங் டாய்ஸ் விடுங்க. அப்புறம் கையிலே பிடிச்சா எப்படி? நீ எடுத்து விட்றா. அடிக்குது. நீ ஒரு டைம் பண்ணி காமி. அது பறக்கவே மாட்டேங்குது. ஆ கை அவ்வளோதான்.